மதுரை வண்டியூர் சௌராஷ்டிரபுரம் பகுதியில் போலீசார் விசாரணைக்கு அழைத்துச் சென்ற தங்கள் நண்பன் உயிரிழந்ததால் போதையில் கத்தியை காட்டி பொதுமக்களை மிரட்டி வாகனங்களை கீழே தள்ளிவிட்டு கடைகளை அடித்து நொறுக்கிய 4 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டனர். மதுரை வண்டியூர் சௌராஷ்டிரபுரம் பகுதியில் கத்தியை காட்டி மிரட்டி கடைகளை அடித்து நொறுக்கிய 4 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜ்குமார் வழங்க கேட்கலாம். ராஜ்குமார், வணக்கம், விவரங்களை சொல்லுங்க. மதுரை வண்டியூர் யாப்பநகர் பகுதியில் போதையில் கத்தியை காட்டி கடைகள் மற்றும் 2 வீலர், கார் உள்ளிட்ட வாகனங்களை அடித்து சேதப்படுத்திய இளைஞர்களால் பரபரப்பு ஏற்பட்ட நிலையில் 4 பேரை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். மதுரை யாப்பநகர், அதாவது மதுரை வண்டியூர் அடுத்த யாப்பநகர் பகுதியில நேற்று முன்தினம் 10க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ள நிலையில், அதாவது 3 தினேஷ் என்ற இளைஞரை போலீசார் விசாரணைக்காக அழைத்து சென்ற போது அவர்களின் பிடியில் இருந்து அவர் தப்பி ஓடிய போது அங்குள்ள கால்வாயில் விழுந்து சேற்றில் சிக்கி அவர் உயிரிழந்த விவகாரம் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் மதுரை அண்ணாநகர் அந்த யாப்பநகர் பகுதியில அவனுடைய நண்பர்கள் என கூறிக்கொண்டு 10க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் நேற்று இரவு 8 மணி அளவில் அவர்கள் அரிவாள், கத்தி உள்ளிட்ட ஆயுதங்களை வைத்துக் கொண்டு அப்பகுதியில் உள்ள மக்களை தொடர்ந்து அச்சுறுத்தியும் அங்குள்ள மெடிக்கல் கடை மற்றும் கார், ஆட்டோ, இருசக்கர வாகனம் உள்ளிட்டவர்களை அடித்து நொறுக்கி அவர்கள் அச்சுறுத்திய வண்ணம் சென்றிருந்தனர். இதை பார்த்த அப்பகுதி மக்கள் உடனடியாக போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். போலீசாரும் விரைந்து வந்து அப்பகுதியில் நடந்த போலீசாரை கண்டதும் அந்த இளைஞர்கள் தப்பி ஓடிவிட்டனர். இருந்த போதிலும் அப்பகுதி மக்கள் கூறும்போது கூட அவர்கள், அதாவது தனது நண்பன் இறந்து விட்டான், அதனால் அந்த பயத்தை காட்டுவதற்காகத்தான் தாங்கள் இப்படி செய்தோம் என தெருவில் கத்திக்கொண்டே அடித்து நொறுக்கிவிட்டு சென்றதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர். இந்த நிலையிலும் போலீசார் வழக்கு பதிவு செய்து முதற்கட்டமாக சம்சத் ஹுசேன், மருது பாண்டி, லட்சுமணன், அருண் ஆகியோரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள்.